இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் சனி பெயர்ச்சி 2025 என்ன ஜோசியர் 2025 சனி பயிற்சி ஆக போகிறத இப்பயே சொல்கிறீங்களே நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கலாம். எதனால் நம்ம இவ்வளோ முன்கூட்டியே சொல்கிறோம் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, இந்த சனி பெயர்ச்சி அப்படின்னாலே எல்லாருக்குமே ஒரு பயம் அப்படிங்கிறது இருக்கும். இப்போ கூட பார்த்தீங்க அப்படின்னா, சனி இருக்கிற இடத்தால் பலருக்கு பாதிப்பு, சனியோட பார்வையால் பலருக்கு பாதிப்பு. படாத பாடுபடுற ஜோசியரை உசுரை வச்சிருக்கிறதே ஏண்டான்னு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உசுரை தவிர வேறு எதுவுமே இல்லை, கடனாகி போயிடுச்சு, குடும்பத்தில் பிரச்சனை, விதி பிரச்சனை, இப்படி சகல விரதத்துலேயுமே பிரச்சனை இருக்குது, பெரிய பாவம் நான் என்ன பண்ணேன், ஒரு பாவமும் பண்ணல, இருக்கவே பிடிக்கல அப்படிங்கிற ஒரு மனநிலையில் பலரை வாழ்ச்சிக்கிட்டு இருக்கே. அப்போது நாம் முன்கூட்டியே சில நல்லதொரு பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிட்டோம் அப்படின்னா மனசில் ஒரு தெளிவு பிறக்கும். சரி, இப்போது இன்னும் நமக்கு கொஞ்சம் காலகட்டம் தான் சரியில்லை, அதற்கு அப்புறம் நல்லா இருப்போம் அப்படிங்கிற ஒரு நேர்மறை சக்தி என்பது உங்களுக்கு கிடைக்கும். அப்போது இந்த 2025 சனி பெயர்ச்சியால் யார் யாருக்கு என்ன நன்மைகள் கிடைக்கப் போகுது அப்படிங்கிறத நாம் முன்கூட்டியே கணிச்சு சொல்கிறோம். அதாவது சனி பெயர்ச்சி எப்போ வருதுன்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா 2025 வருஷம் மார்ச் மாதம் 29ஆம் தேதி. இன்னைக்கு இந்த தேதியில் சனி பகவான் குரு பகவானோட வீடான மீன ராசிக்கு போகிறாரு. அங்கேருந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜூன் 3, 2027 வரைக்கும் 2 வருஷம் அங்கே தான் இருக்க போகிறாரு. சனி பகவானுடைய பெயர்ச்சி, சனி பகவான் வந்து தன்னுடைய சொந்த வீட்டில் இருந்து குரு பகவானோட வீட்டுக்கு, பகை வீட்டுக்கு போகிறாரு. இதனால் யாருக்கெல்லாம் என்னென்ன பலன் கிடைக்க போகுது, சனியினுடைய பார்வை வந்துட்டு எப்படி இருக்க போகுது, பிரச்சனையில் யார் யாரெல்லாம் மாட்ட போகிறா, என்ன நடக்க போகுது அப்படிங்கிற எல்லாத்தையுமே நம்ம இந்த வீடியோவில். இன்னொரு முக்கியமான விஷயம், தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி வாட்ஸ்அப்பில் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கோம். எப்போதுமே 500 ரூபாய்க்கு மேலே தாங்க ஆகும் ஜாதகம் பார்க்க. ஆனால் இந்த ஒரு மாதம் மட்டும் வெறும் 99 ரூபாய்க்கு மட்டும் தெளிவாகவும் விளக்கமாகவும் ஜாதகம் பார்த்து தரோங்க. தாழ்மையான வேண்டுகோள், இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேண்டாங்க. ஜஸ்ட் உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்பினாலே போதும். உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க. அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதுக்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவேங்க. ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும், உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிடுவாங்க. அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு நம்ம ஜாதக கட்டத்தை பார்த்து ஜனனகால பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம். அதற்கு பிறகு இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் பலன்கள் அப்படிங்கிறத நாங்கள் சொல்லிடுவோங்க. இதில் இருந்தே உங்களுக்கு ஒரு தெளிவான டீட்டெயில் அப்படிங்கிறது கிடைச்சிடும். கடைசியாக ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி, நேரம், பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க. நாங்கள் ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிடுவோங்க. ஜஸ்ட்டு நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதும். சரி, வாங்க இன்றைக்கி நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். விருச்சிக ராசி நேயர்களே, உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய ஒரு பெயர்ச்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 2025 மார்ச்சில் சனி பெயர்ச்சி ஆகிறாரு. இப்போ வந்துட்டு சனி பகவானுடைய ராசிக்கு 4ஆவது வீட்டில் இருக்காரு. அதாவது அர்த்தாஷ்டம சனியாக சனி இருக்காரு. இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது நல்லதா கெட்டதா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா கெட்டது தான். சனி பகவான் வந்துட்டு அர்த்தாஷ்டம சனியாக இருக்கும்போது அஷ்டம சனியோட ஒரு பலன்கள் அப்படிங்கிறத பாதி கொடுத்துருவாரு. 8ல் இருந்தால் அஷ்டமம், 4ல் இருந்தால் அர்த்தாஷ்டமம், அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டாலே போதும். இந்த அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது என்ன ஆகும் அப்படின்னா உடம்பை போட்டு ஆட்டி வச்சிரும். உடல் பிடிகளை கொடுத்துருக்கோம். வீட்டில் உள்ளவங்களுக்கு மருத்துவ செலவுகளை கொடுத்துருந்துருக்கோம். ஒரு 10 ரூபா சம்பாதிச்சோம் அப்படின்னா ஒரு 12 ரூபா மருத்துவ செலவாகும். மேற்கொண்டு நான் ஒரு 2 ரூபா கடன் வாங்குறதுக்கு, இதில் எங்கே நான் குடும்ப செலவு நடத்துறது, அதுக்கும் ஒரு 10 ரூபா கடன் வாங்குற மாதிரி ஆகி போச்சு. கொஞ்சம் ஒரு ஊரை சுற்றி கடன் கண்ணி ஆகி போச்சு. எப்போ பார்த்தாலும் ஆஸ்பத்திரின்னு இருக்கு. அடிக்கடி வீட்டில் உள்ளவங்களுக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு ஆஃபீஸுக்கும் பாதி நாள் லீவு போட்டு கெட்ட பேர் வாங்கி வச்சுக்கிறேன். அதாவது ஆஃபீஸ்க்கு போனாலே என்னப்பா இன்னைக்கு அதிசயமாக ஆஃபீஸ் வந்திருக்க, அப்புறம் என்ன இன்னைக்கு அம்மா அப்பா பிள்ளை கொண்டாடி எல்லாரும் நல்லா இருக்காங்களா, இல்லை உடம்பு சரியில்லாமல் யாருக்கும் போகலையா அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் நையாண்டி பண்ணுற அளவுக்கு நம்மளுடைய பொழப்பு அப்படிங்கிறது போயிடுச்சு. இப்படி தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறது வாட்டி வதைக்கும். அப்படியே கொஞ்சம் சுய ஜாதகத்தில் சனி நல்லதொரு இடத்துல இருந்திருந்தாலும் கூட உங்களுடைய சொந்த உடல்நிலை அப்படிங்கிறது சோர்வு உண்டாக்கி இருந்திருக்கும். நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருக்கிறவங்க திடீர்னு பார்த்தீங்க அப்படின்னா தொப்பை போட்டு உடம்பு பெருசாக இருந்திருக்கும். ஒரு மாடிப்படி ஏற முடியலை, இறங்க முடியலை, ஒரு அல்சர் உபாதை வந்துச்சு, தொண்டையில் புண் வந்துருச்சு, சாப்பிட்டது சிரிக்கலை, ஏப்பம் வர மாட்டேங்குது, வயிறு உப்புசமாக இருக்குது, இந்த மாதிரி ஒரு வியாதிகள் அப்படிங்கிறது சனி நிச்சயமாக கொடுத்துருந்துருப்பாருங்க. கல்யாண வீட்டில் போயிட்டு ஒரு பந்தியில் உட்காந்தோம் அப்படின்னா இலை ஃபுல்லாக உணவாக இருக்கும். ஆனால் நமக்கு எதையுமே சாப்பிட தோணாது.
ஒரு பாதி வாய் தான் கேட்கும் வாவான், ஆனால் வயிறு ஒத்துக்காது. நம்ம என்ன பண்ணுறது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா ஒத்துக்காது, இதை சாப்பிட்டா அவங்க ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஓரமாக ரசஞ்சாதத்தை போட்டு அப்படியே மூடி வச்சுட்டு நோவாமல் எந்திரிச்சு வெளில வந்துட வேண்டியதான். இப்படி தான் உடலை போட்டு நம்ம ஆட்டி படிச்சுருந்துருப்பாரு. சில பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா உடம்பு வந்துட்டு நல்லியம்பு மாதிரி ஆகி போயிருந்திருக்கும், ரொம்ப இழைச்சி போயிருந்திருப்போம். பார்க்குறவங்களாம் கேட்டிருப்பான், என்னடா சக்கரை வியாதி இருக்கா உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவுக்கு உடம்பை வந்து வாட்டினது தான் அர்த்தாஷ்டம சனி அப்படிங்கிறதே. அந்த மாதிரி குறிப்பாக தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் பெரியதொரு கண்டம் வச்சுருக்கும், தாயாருக்காக பெரியதொரு செலவு அப்படிங்கிறதும் பண்ணியிருந்திருப்பீங்க. இப்போது சனி பகவான் வந்துட்டு 5வது இடத்துக்கு வராரு. 5வது வீடு அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. இந்த பஞ்சம சனி வந்துட்டு நற்பலன்களை எவ்வளவு கொடுக்குதோ கெடுபலன்களையும் அவ்வளவு கொடுக்குங்க. இந்த கெடுபலன்களை குறைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்கா ஜோசியரே அப்படின்னா இருக்குது. அதாவது 5ஆம் இடம் அப்படிங்கிறது பூர்வ புண்ணிய ஸ்தானம், முன்னோர்களை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், குலதெய்வத்தை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம், உங்கள் புத்திரர் பிள்ளைகளை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். அப்போது இவங்க எல்லாத்துக்கையுமே நாம் சந்தோஷமாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னாக்க இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவான் நமக்கு வாரி கொடுப்பாரு. என்ன ஜோசியரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். ஜஸ்ட்டு மாதந்தோறும் குலதெய்வ கோவிலுக்கு ஒரு தடவையாவது போயிட்டு குலதெய்வத்தை பிரார்த்தனை பண்ணணும். இல்லைன்னா நான் வெளியூரில் இருக்கேன், வெளிநாட்டில் இருக்கேன், என்னால் போக முடியாது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. நம்ம வசிக்கிற இடத்துல குலதெய்வத்தை மனசார நினச்சி ஒரே ஒரு அகல் விளக்கு ஏற்றி வச்சு குலதெய்வத்தை மனசில் நினச்சிக்கோங்க. அதே மாதிரி அமாவாசை நாட்களில் பௌர்ணமி நாட்களில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தொடவே கூடாதுங்க. அதே மாதிரி முன்னோர்களுக்கு நாம் செய்யக்கூடிய ஒரு மரியாதை, அமாவாசை நாட்கள்லையும் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த விரதம் அப்படிங்கிறத முறையாக கடைபிடித்து முன்னோர்களுக்கு பிடித்த பதார்த்தங்களை படையலிட்டு அவங்கள மனசார வணங்கணும். சில பேருக்கு வந்துட்டு நான் வெளியூரில் இருக்கேன், நான் வந்துட்டு படையெல்லாம் செஞ்சு வணங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிங்க அப்படின்னா அன்னைக்கும் அசைவ உணவுகள் சாப்பிடாம விரதம் இருந்துட்டு குளிச்சு முழுகிட்டு முன்னோர்கள் நினச்சி மனசார வணங்கிட்டு யாருக்காவது ஒருத்தருக்கு அன்னதானம் பண்ணிட்டு அதன் பிறகுதான் நீங்கள் மதிய உணவு அப்படிங்கிறத எடுத்துக்கணும் ஒவ்வொரு அமாவாசையில். இது முன்னோர்களை குளிர்விக்கக்கூடிய ஒரு வேலை. அதே மாதிரி அவர்களுடைய இந்த தர்ப்பணங்கள் இதெல்லாம் முறையாக கொடுக்கணும். அதே மாதிரி குலதெய்வத்தையும் திருப்திப்படுத்திடணும். அடுத்து புத்திரஸ்தானம் அப்படிங்கிறது, இந்த புத்திரஸ்தானத்தை நம்ம எப்படி திருப்திப்படுத்த முடியும்? என் பிள்ளைங்களுக்கு எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கேன், இதுக்கப்புறம் நான் என்னத்தை அவங்களை திருப்திப்படுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. அதே மாதிரி பெற்றோர்கள் இல்லாத குழந்தைகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் அப்படிங்கிறத செய்யுங்க. ஒரு சில இடங்களில் ஆதரவற்ற பள்ளிக்கூடம்லாம் இருக்கும், அங்கே போயிட்டு ஏதோ மாதத்தில் ஒரு நாள் உங்களால் முடிஞ்ச ஒரு உதவி, ஒரு நோட்டு புத்தகம், ஒரு பேனா வாங்கி கொடுக்குறது, ஏதோ சின்ன சின்ன உதவிகள் அப்படிங்கிறத செஞ்சாலே உங்களுடைய இந்த புண்ணிய கணக்கை பார்த்து கூட்டி கழிச்சு சனி வாரி கொடுப்பாரு பாருங்க. நீங்கள் நம்ப முடியாத அளவுக்கு இருப்பீங்க. அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஏன்னா பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கும்போது முன்னோர்களுடைய ஒரு பாவம், முன்னோர்களுடைய ஒரு புண்ணியம், இந்த ரெண்டையுமே நம்ம தலையில் கட்டுவார். முன்னோர்கள் பாவம் செஞ்சிருந்தா அது நம்மளை சேரும், முன்னோர்கள் புண்ணியம் செஞ்சிருந்தா அந்த ஒரு பலனும் நம்மளை சேரும். அப்போது இந்த முன்னோர்களுடைய ஒரு பாவம் அப்படிங்கிறத அவ்வளோ சீக்கிரமாக கழிக்க முடியாது. அது இல்லை, அதுக்காக தான் அவங்களுக்கு தேவையான செய்கிறது, குலதெய்வத்துக்கு தேவையானதை செய்கிறது, இது எல்லாத்தையுமே செஞ்சிட்டோம் அப்படின்னா கெஞ்சினாலும் கிடைக்காத பஞ்சம சனி அப்படின்னு சொல்கிறதுக்கு தக்கன நீங்கள் கெஞ்சி கேட்டும் கிடைக்காத ஒரு விஷயங்கள் எல்லாத்தையுமே சனி பகவான் சர்வ சாதாரணமாக உங்களுக்கு வாரி கொடுத்துருவார். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இடம் அப்படிங்கிறது இது. அதே நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைகளை கொஞ்சம் கட்டுப்பாட்டில் வச்சுக்கோங்க. பிள்ளைங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் சொல் பேச்சு கேட்க மாட்டாங்க. அப்பா அம்மாக்குள்ளே சண்டை வரக்கூடிய ஒரு வாய்ப்பு, ஒரு எதிர்த்து பேசுறது, ஒரு பள்ளிக்கூடத்துக்கு போகாமல் சுற்றிட்டு இருக்கிறது, ஒரு கல்லூரிக்கு போகாமல் ஏதாவது கட்டடிச்சு சுற்றிட்டு இருக்கிறது, இல்லை படித்து முடிச்சுட்டு வேலை வெட்டிக்கு போகாமல் தண்டமாக ஊர் சுற்றுறது, இந்த மாதிரியெல்லாம் இருக்கும். பிள்ளைகளை கொஞ்சம் அவங்க போக்குள்ள விட்டு இழுத்து பிடிங்க. அதுக்காக கண்டிச்சுக்கிட்டே இருந்தால் எதிர்த்து தான் பேசுவாங்க இந்த ஒரு காலகட்டத்தில். அதனால் கொஞ்சம் கட்டுப்பாட்டிலே வச்சு வளர்த்துக்கிறது அப்படிங்கிறது நல்லது. அதோட இந்த ஒரு காலகட்டத்தில் குரு பகவான் வந்துட்டு உங்களுடைய ராசிக்கு 7லேருந்து 8க்கு வந்துடுவார், அஷ்டமத்துக்கு வந்துடுவார். காசு பணம் கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம எங்கேயா இன்னொருத்தவனுக்கு போய் அன்னதானம் பண்ணுறது, நமக்கே யாராவது அன்னதானம் பண்ணால் தேவலாம் அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் காசு பணம் அப்படிங்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். ஆனால் செய்ய வேண்டிய அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது கர்ம வினைகளின்படி இருந்துச்சு அப்படின்னா காசு பணத்தையும் சனி பகவான் கொடுப்பார். அதை பற்றி நீங்கள் கவலையப்பட வேண்டியதில்லை. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் சனி பகவானுடைய ஒரு பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா 11, 2, 7 இந்த 3 இடத்துலையுமே விழுகுது. லாபத்தில் சனி பகவான் பார்வை விழுகுது அப்படின்னா லாபம் குறைய தான் செய்யும். அது செய்கிற தொழிலாக இருந்தாலும் சரி, போகிற வேலையாக இருந்தாலும் சரி, விவசாயமாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் லாபம் குறைய தான் செய்யும். 10 ரூபா கிடைக்கக்கூடிய இடத்துல 8 ரூபா தான் கிடைக்கும். அதனால் புது முயற்சிகள் எதுவும் செய்ய வேண்டாம்.
சரி பரவாயில்ல, கிடைக்கிற வரைக்கும் சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிக்கிட்டு லாபம் கொஞ்சாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கை பணத்தை எண்ணி செலவு பண்ணி செலவுகளை சுருக்கிக்க வேண்டியது தான். இந்த ஒரு காலகட்டத்தில் புது முயற்சிகள் எதுவும் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி 2வது வீட்டிலையும் சனி பார்வை விழுகுது அப்படிங்கும்போது கணவன் மனைவிக்குள்ள சின்ன மனஸ்தாபங்கள் அப்படிங்கிறது வரும். ஒருத்தருக்கு ஒருத்தர் விட்டு கொடுத்து போங்க, வேற வழியே இல்லை. 7ஆம் இடம் அப்படிங்கிறது களத்திர ஸ்தானம், அதையும் சனி பார்வை விழுகுது அப்படிங்கும்போது வரன் தேடக்கூடியவர்களுக்கு இது ஒரு கற்காலம் அப்படின்னு சொல்லலாங்க. ஒரு பொற்காலம் சொல்ல முடியாது, வரன் அமையாது. எப்படி சொல்றது, வெட்டியா ஒரு 10 இடத்துல பொண்ணு பார்த்தேன், 20 இடத்துல மாப்பிள்ளை வந்தாங்க, டீ காப்பிலாம் போட்டு கொடுத்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்படி தான் வெட்டி செலவு ஆகுமே தவிர எதுவுமே நடந்த மாதிரி இருக்காது. அதே மாதிரி பிள்ளைகளுக்கு வரன் பார்க்குறதாக இருந்தாலும் சரி, இல்லை உங்களுக்கே வரன் பார்க்குறதாக இருந்தாலும் சரி, கூடுமான வரைக்கும் கொஞ்சம் பெரிய அளவில் செலவுகள் இல்லாமல் சுருக்கிக்குவாங்க. அதே மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் யாராவது சொந்த பந்தத்துலேருந்து வருவாங்க, என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், என் பொண்ணுக்கு ஒரு பையன் இருந்தால் பார்த்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டே கூட போகாதீங்க, எனக்கு தெரியாதுப்பா, நீ பார்த்துக்கப்பா சொல்லிட்டு ஒரு கும்பிடு போட்டு போங்க. ஏன்னா இந்த ஒரு காலகட்டத்தில் நாம் ஏதாவது முயற்சி செஞ்சு ஒரு கல்யாணம் பண்ணி வச்சு போக நம்மளோட நேரம் அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு உண்டாகும். பள்ளி நம்ம மேலே விழுந்துடும். நம்ம நல்லது நினச்சி தான் பண்ணி வைப்போம், ஆனால் தேவையில்லாத பள்ளி நம்ம மேலே விழுந்து போகும். அதனால இந்த மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறத கூடுமான வரைக்கும் தவிர்த்துடுங்க. பத்திரிக்கை வச்சாங்களா, சந்தோஷமாக வரேன், சாப்பிட்றேன், கல்யாணத்தை கலந்துக்கிறேன், மொழி வைக்கிறேன், நல்லபடியாக வரேன், அதோடு முடிச்சுக்கோங்க. மற்றபடி புது முயற்சிகள் அப்படிங்கிறது எதுவும் இந்த ஒரு காலகட்டத்தில் எடுக்க வேண்டாம். தினமும் குளிச்சு முழுகிட்டு விநாயகர் பெருமான் வழிபாடு செய்யுங்க. குல தெய்வ பிரார்த்தனை அப்படிங்கிறத மறக்காமல் செய்யணும். அதே மாதிரி அமாவாசை நாட்களில், பௌர்ணமி நாட்களில் மாமிச உணவுகள் அப்படிங்கிறத தவிர்த்திடணும். அதே மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய தர்ப்பணங்களை முறையாக செய்யணும். வயசானவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச அன்னதானம், ஆடை தானம் அப்படிங்கிறது செய்யுங்க. இது ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது நல்லாயிருக்கும். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு எல்லாமே நன்றாகவே அமையும். நன்றி.